ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் அருளி செய்த திருமொழி என்னும் முதற்பத்தான வண்ணமாடங்கள் என்று சொல்லும்படியான நேற்று வரை 4 பாசனங்களுக்கு பொருள் பார்த்தோம். இன்று 5வது பாசத்தினுடைய பொருள் பார்ப்போம். கொண்ட தாளுரி கொல கொடு மழே, கொண்ட தாளுரி கொல கொடு மழே, தண்டின பரி யோலை சயனத்தர், தண்டின பரி ஓலை சயனத்தர், விண்டர் முல்லை அரும்பண்ண பள்ளினர், விண்டர் முல்லை அரும்பண்ண பள்ளினர், அண்டர் மிண்டி புகுந்துணையாடினார், அண்டர் மிண்டி புகுந்துணையாடினார். திருவாய்ப்பாலில 4 மேனியும் பொழுதொரு வண்ணமா கண்ணன் வளர்றான். அங்கே திருவாய்ப்பாலில் லட்சோபலட்சம் மாடுகள்லாம் பால் குடங்குடமாக கறந்து வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்துன்னு சொன்ன மாதிரி செல்வத்துக்கு குறையில்லாத பால், தயிர், வெண்ணெய் இப்படி திருவாய்ப்பாலியில் மக்கள்லாம் அனுபவிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு வீட்லேயும் குடங்குடமாக பால் கறந்து பாலை காய்ச்சி புறையிட்டு தயிர் கடைஞ்சி வெண்ணெய் இருக்கும், தயிர் இருக்கும், பால் இருக்கும். உரியில் அந்த காலத்தெல்லாம் உரி, இப்போ யார் வீட்டிலையும் உரி இருக்கிறது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு வீட்டில் எங்கள் ஒரு வீட்டில் உரி இருக்குது. அடுக்கடுக்காக பால் வச்சு தயிர் வச்சு வெண்ணெய் வச்சு நெய் மேலே வைப்பாங்க, மோர் வைப்பாங்க, உரி அடுக்கடுக்காக 5 பானை 6 பானை வைப்பாங்க. அது மாதிரி அந்த திருவாய்ப்பாடி மக்கள் வீட்டிலலாம் அந்த உரி இருக்குமா. கொண்ட தாளுரி கோல கொடுமழி, மழுனா கொடாரி, தாளுரினா நீண்ட உரி. கொண்ட தாளுரி கோல நீண்ட காம்பு போட்டு கோடாரி முனையில் வந்து கத்தி மாதிரி ஒரு இருக்கும், கோடாரி இருக்கும். அந்த கோடாரியில் பனை மரத்தில் போய் பனை ஓலையெல்லாம் வெட்டி அந்த ஓலையை பாயா தடுக்கா பின்னி அதில் படுத்து உறங்குவாங்களாம் அந்த காலத்தில். அப்போ பனை ஓலையில் தான் படுக்கிறது. கொண்ட தாளுரி கோல கொடுமழு, தண்டினர் பரியோலை சயனத்தர், ஓலையை பறித்து வந்து அதில் பாயா முளைந்து அதில் படுத்து உறங்குவாங்களாம். சயனத்தர்னா சயனம்னா படுக்கிறது. தண்டினர் பரியோலை சயனத்தர், விண்டர் முல்லை, விண்டர்னா திட பசங்கன்னு சொல்லுவாங்க குழந்தைகளை. 5 வயசு 6 வயசு 7 வயசு 8 வயசு அந்த குழந்தைகள்லாம் அந்த கண்ணனாகோல தெருவில் விளையாடுறது. அதுங்களுக்கு பல்லு எப்படி இருக்குதுன்னா வெண்மையான பால் பல்லுன்னு சொல்லுவாங்க. விண்டர் முல்லை அரும்பண்ண பள்ளினர், அந்த 6 வயசு 7 வயசு பாலகன் வயசில் குழந்தையெல்லாம் பால் பல்லு விழாத பல்லுலாம் பால் பல்லு. அந்த பல்லு எப்படி இருக்குதுன்னா முல்லை அரும்புக்கு இருப்பார். முல்லை அரும்பு வெண்மையாக இருக்கும். அந்த முல்லை அரும்பு மாதிரி இருக்குதுன்னு தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். அரும்புனா முள்ளரும்பு, பல்லினா பல்லு, அரும்பண்ண பள்ளினர். அந்த கண்ணை அந்த கூட்டாளி நண்பர்களோட கூடிக்கின்னு திருவாய்ப்பாடியில் இருக்கிற அந்த இல்லத்தில் வீட்டில் போய் பால் தயிரெலாம், உரியில் இருக்கிற பால் தயிரெலாம் திருடி சாப்பிடுவானாம் கண்ணை. விண்டர் முல்லை அரும்பண்ண பள்ளினர், அந்த தன்னுடைய கூட்டாளி நட்புகள்லாம் கூட்டிக்கின்னு போய் ஒவ்வொரு வீடாக ஆள் இல்லாத பார்த்து அந்த வீட்டில் புகுந்து பால் திருடி சாப்பிட்டு அந்த இன்பத்தை அனுபவிக்கிறது தான் கண்ணனுடைய நண்பர்களோட கண்ணன் சேர்ந்து. விண்டர் முல்லை அரும்பண்ண பள்ளினர், அண்டர் மிண்டி, அண்டர்கோன்னு அணியாரங்கன்னு சொன்னார். அண்டர்னா மேலே, அண்டர்னாலும் பூமி, அண்டர் கிரவுண்டுன்னு சொல்கிறாங்க பாரு. அப்போ இந்த மண் உலகத்தில் பூமியில் திருவாய்ப்பாடி மக்கள்லாம் வாழறாங்க. அந்த வாழற வீட்டில் பால் தேடுறதுக்காக அண்டர் மிண்டி புகுந்து
அந்த வீட்டில் புகுந்து நெய்யாடினார். நெய்யாடினார்னா திருடி ஒருவருக்கும் தெரியாமல் அந்த நண்பர்களோட பங்கிட்டு ஒரு உரி உயரத்தில் இருக்குமா, அப்போ ஒருவன் முட்டி போட்டு அது மேலே ஒருத்தன் ஏறி அது மேலே தோல் மேலே ஒருத்தன் ஏறி 3 பேர் 4 பேர் ஏறி அந்த உரியை எடுத்து அதை எல்லோரும் பகிர்ந்து திருடி சாப்பிட்டாங்களாம். அண்டர் மிண்டி புகுந்து நெய்யாடினார். அப்பேற்பட்ட அந்த கண்ணன் அந்த பால் தேயெல்லாம் திருடி சாப்பிட்டதை அற்புதமாக பாசுரங்கள் வழியாக பெரியாழ்வார் தூய தமிழில் தெரிவிக்கிறாரு. மற்றவங்க யாருன்னா சொன்னாங்கன்னா கூட பொருளர் சொன்னால் கூட சமஸ்கிருதத்தை சேர்த்து 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 ஒன்றும் புரியாத அளவு சொல்லுவாங்க. நேராக தமிழ் பாசம் இருக்குது, தூய தமிழ் இருக்குது. தமிழில் சொன்னால் பாமர மக்களுக்கு எளிமையாக புரியும். அந்த மாதிரி விட்டுட்டு சொற்பொழிவாளர்கள்லாம் சமஸ்கிருதம் சொல்லி தமிழ் ஏன் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க? நேராக தமிழை சொல்லிட்டு போகலாம்ல. அப்போ புரியாத வார்த்தையை போட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 2 மொழி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நேரான மொழி தவிர தமிழ் ஆழ்வார்கள் சமஸ்கிருதம் தெரியாதா? ஏன் தமிழில் பாடி வச்சுக்கிறாங்க? தமிழில் பாடின பாசனங்களை தமிழே பொருள் சொல்லுங்கள், எல்லாருக்கும் புரியும், எல்லாருக்கும் தெரியும். சமஸ்கிருதம் சொல்லி அப்புறம் தமிழுக்கு வர ஏன் தமிழில் நேராக தமிழில் சொல்லுங்கள். அந்த மாதிரி யாரும் சொல்கிறது கிடையாது. ஆகையினால் நான் அதிக படிப்பில்லை, ஓரளவுக்கு 9வது வரையில் தான் படிச்சிருக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரையில் வைணவத்தில் ஈடுபாடு இருக்கிறதுனால தெரிஞ்ச மக்கள் இருப்பாங்க, தெரியாதவங்க இருப்பாங்க, எனக்கு மேலே சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அதனால் என் சிற்றறிவுக்கு தகுந்த மாதிரி இந்த பொருளை தெரிவிக்கிறேன். ஏற்றுக்கிறவங்க ஏற்றுங்க, கருத்து தெரிவிக்கிறவங்களும் கருத்து தெரிவிக்கலாம். ஆகையினால் நாளைக்கு 6வது பாசத்தினுடைய பொருள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.